ஹாய் வணக்கம். நாங்கள் புதுசடி குமார். இப்போ நம்ம குஜராத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு குஜராத் பார்டருக்குள்ளே வந்துட்டோம். நைட்டு 12 மணிக்கு 12:30 கரெக்டாக உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஒட்டகத்தில் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஸ்தவத்தில் இருக்கோம். இங்கேருந்து இன்னொரு 400-450 கிலோமீட்டர் இருக்குது முந்திராவுக்கு. நம்ம எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போயிட்டு லோடு இறக்கலாங்கிற ஒரு பிளானில் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. தாராப்பூர் பக்கமாக இருக்கோம். நம்ம வசந்த் வேறு வெள்ளத்தாமரை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதனால இங்கே ஒரு இடத்துல வெள்ளத்தாமரை இருந்தது. அது போய் பிச்சுட்டு வந்தே தான் ஆவேன். நம்ம போய் பிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு வந்து போயிருக்கான். தாமரை பார்த்து சேப்பா, தண்ணிக்கு சேரு இருக்க போகுது. ஏமாச்சான் ஏதோ பூவோல பாம்பு இருக்குமாங்களா? இந்த பூவாது போதும் எதுக்கு அவ்வளோ பிச்சு இருக்கிற? ஒரு ஆசைக்கு ஒரு 2-3 பூ மட்டும் பிச்சுட்டு வாயா போதும். போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ஒடியா லேட் ஆகுது. ஏன் மச்சான் தாமரை பிச்சுட்டு போய் யாருக்கு மச்சான் கொடுக்க போறாள்? பிச்சுட்டு விழுவு கொண்டு வந்துருக்கிற. வாமச்சான் நான் சாமி கேட்கிறேன் மச்சான். வாமச்சான் சாமிக்கு தாமரைய நம்ம வந்து கொடுத்துடலாம். இந்த மச்சான் வச்சு மச்சான் அப்படியே அந்த மாதுளம்பழத்தை அப்படியே எடுத்து அப்படியே அரிஞ்சு போட்டீங்கன்னா கூட போட்டுற மச்சான் சாப்பிடலாம்ல. டயர் பஞ்சர் ஆகி போச்சு. அதை மாற்ற சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி வசந்த நைட்டு வண்டி ஓட்டினாரா சமைக்கல. காலையில் பழைய சாப்பாடு இருந்தது, அதை சாப்பிட்டோம். நானும் வசந்து சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம் ஹோட்டலுக்கு. இங்கே சப்பாத்தி தான் கிடைக்கும். சாப்பிட்டு கிளம்பிடு தான். இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே கிளம்பணுமா 250 கிலோமீட்டர் ஒரு 7 மணிக்குள்ளே போயிடலாம். நம்ம டயர் அதுகளே மாற்றி போட்டாங்க. டயர் மாற்றி போட்டோன்னே நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம். மேக்ஸிமம் சாப்பிட்றத காட்டலான்னு பார்த்தோம். அவங்க கடைக்காரு ஃபோனில் யூஸ் பண்ணாதீங்க, அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க அந்த கடையில். சரின்ட்டு. ஆனால் சாப்பாடு நல்லா திருப்தியாக இருந்தது. 8 தந்தூரி ரொட்டி சாப்பிட்டோம். ஆளுக்கு 4 நாள் சாப்பிட்டோம். ஒரு அண்டா மசாலா, அதாவது முட்டை மசாலா ஒன்று சாப்பிட்டோம். மொத்தமாக சேர்த்து 120 ரூபா தான் பில் வாங்கிட்டாங்க. பரவாயில்ல நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோட்டிலாவுக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. போயிட்டுருக்கோம். வசந்த் ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ தான் தூங்கி எழுந்து சாப்பிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ நம்ம அதாவது சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி சொல்லாதீங்க, நண்பர்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சாரி ப்ரோ, நான் முறைப்படி நான் அப்படி தான் சொல்லிருக்கணும். என்னை நண்பனை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், அதாவது கூகுள் மேப் இல்லைன்னா அதுக்கு முன்னாடிலாம் எப்படி போய் வழி கண்டுபிடிச்சி நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதாவது கூகுள் மேப் இல்லாதப்ப நாங்கள் எப்படி போயிருந்தோம்னா, அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 20 வருஷம் 25 வருஷம் சீனியர் டிரைவர்லாம் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்கள கேட்டு தான் போவோம். இப்பயும் அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் கரெக்டாலாம் வேலை செய்யாது. ஒரு சில இடத்த மட்டும் தான் கரெக்டாக சொல்லும். ஒவ்வொரு இடத்துலலாம் மாறி தான் காமிக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் நாங்கள் சீனியர் டிரைவர் கேட்டு தான் போவோம். அவங்க வந்து முன்னாடி ஆல்ரெடி நாங்கள் போகாத தவிர அவங்க முன்னாடியே ஏற்கனவே போயிருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கரெக்டாக லேண்ட்மார்க் சொல்லுவாங்க. இந்த எத்தனாவது கிலோமீட்டரில் ஒரு பங்கு இருக்கும், அதை தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் போனோன்னா ஒரு கடை இருக்கும், அதை ரைட் ஓட்டின மாதிரி லோடு பிரியும். இல்லை ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்கும், அதை லெஃப்ட் ஓட்டின மாதிரி போகும். இல்லை ஒரு மலை இருக்கும், கோயில் இருக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு லேண்ட்மார்க் சொல்லிட்டு தான் வருவாங்க. அதை வச்சு தான் நாங்கள் போவோம். அதே மாதிரி இப்போ சிட்டிக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச தாவாக இருந்துச்சுன்னா ஆளுங்களை ஏற்கனவே போனவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு போவோம். அப்படி இல்லை அப்படின்னா அம்மாலை கூட்டிகிட்டு தான் போவோம். கம்பல்சரி அங்கங்கே சென்னை வந்தாலும் சரி, பெங்களூர் வந்தாலும் சரி, எங்களுக்கு தெரியாத இடமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அம்மாலை கூட்டிகிட்டு தான் போவோம். அம்மாலை கூப்பிட்டு போயிட்டு அவங்க போகிறதுக்கு, அதாவது கொண்டு போய் விட்டாங்கன்னா இடத்துக்கு விட்ட வெட்டி அவங்களுக்கு ஒரு சார்ஜ் வாங்கிக்குவாங்க. அப்படி நம்மளால் ரிட்டன் வர முடியாது, எனக்கு வரவும் தெரியாது அப்படின்னா ரிட்டன் இருந்து கூப்பிட்டு வரதுக்கு அதுக்கும் சேர்த்து சார்ஜ் பண்ணுவாங்க. 2க்கும் சேர்த்து நம்ம சார்ஜ் கொடுக்கணும். அதாவது கூகுள் மேப் இல்லாதப்ப நம்ம இப்படி தான். அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படின்னா, ஒருத்தருக்கு வழி தெரிஞ்சால் போதும், அவங்கள பின்தொடர்ந்து ஒரு 10 வண்டி 5 வண்டி சேர்ந்து அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணியே போவாங்க. இப்படி தான் வந்து கூகுள் மேப் இல்லாதப்ப நம்ம போய் சேரணும்.
அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் கூகுள் மேப் வச்சு எல்லாம் போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்படி தான் நம்ம போயிட்டு இருந்தோம். இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இன்னொரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதாவது பூஜை வந்து இங்கே தான் போடுவீங்களா இல்லை அங்கே இருக்கிற கோயிலையும் நார்த் இந்தியா பக்கம் அந்த பக்கம் இருக்கிறதுலையும் போடுவீங்களான்னு கேட்டிருந்தாரு. கம்பல்சரி நம்ம தமிழ்நாட்டில் தான் பூஜை போடுவோம். நாங்கள் வெளியே வந்தால் எங்கேயும் பூஜை போட மாட்டோம். 2வது ட்ரிப் ஓட்டினாலுமே ஃபஸ்ட்டு ட்ரிப் அங்கே போட்டு வர்றது தான். 2வது ட்ரிப் வந்து மறுபடியும் ஊருக்கு போன வாட்டி தான் நாங்கள் போடுவோம் பூஜை. அதுக்கு மேலே போட மாட்டோம். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, அந்த நண்பரை கேட்டிருந்தாரு, வசந்தம் நீங்களும் வேற ஓட்டுவீங்களா இல்லை வேறு யாராவது கூட வருவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இல்லை கம்பல்சரி நானும் வசந்தமே தான் ஓட்டுவோம். ஒரு வேளை எங்களுக்கு ஏதோ வேலை இருந்ததோ அப்படின்னா மட்டும்தான், இவ்வளோ வசந்துக்கு வேலை இருந்தாவோ சரி, எனக்கு வேலை இருந்தாவோ சரி, எனக்கு பதிலாக ஒரு ஆளோ இல்லை அவர் வசந்து வரலைன்னா வசந்துக்கு பதிலாக ஒரு ஆளோ அப்படி தான் வருவோம், மாறி வருவோம். இப்போ கூட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது. ஃபங்க்ஷன் ஒரு 2-3 நாளில் முடிகிற மாதிரி இருந்தது. அவங்க அக்கா எனக்கு காது குத்துற மாதிரி இருந்தது. அதை முடிச்சுட்டு 2-3 நாள் கழித்து நாங்கள் சேர்ந்து தான் வந்தோம். அதே மாதிரி ஒரே ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் வேலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும் நாங்கள் ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆள், அதாவது யார் வராங்களோ யார் ரெஸ்ட் இருக்கிறாங்களோ அவங்கள தவிர இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு நாங்கள் வருவோம். மற்ற அளவுக்கு நீங்கள் வேணால் வசந்தோட ஒப்பீனியனை கூட கேட்கலாம். வசந்தே என்ன வசந்தே இல்லை இப்போ இல்லை நான் ரெகுலராக ஓடுவீங்களா ஏன்னா ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, அதுக்கு தான் சொல்கிறேன். நான் ரெகுலராக நாங்கள் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்கிறேன். அவரே சொல்லிட்டார் பார்த்தீங்களா, நாங்கள் தான் ரெகுலராக ஓட்ட போகிறோம், ஓடிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, முந்திரா தானே போகிறீங்க, பக்கத்தில் பாகிஸ்தான் பார்டருக்கு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போய் பார்த்துட்டுலாம் வந்துடுவோம் நண்பர். அது என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ஆல்ரெடி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கோம். லாரி டிரைவர்னா ஒரு மாதிரியாக தான் இருப்போமா. அது எங்களை பார்த்தோன்னா இங்கே ஏதோ அக்யூஸ்ட்னு நினச்சி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அதனால் கொஞ்சம் சேஃபாக நம்ம ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு முன்னாடி லோடு இறக்கிட்டு நம்ம இப்படியே லோடு ஏற்றிட்டு இப்படியே வந்துடலாம். அங்கெல்லாம் போனால் நம்மளாம் கன்ஃபார்மாக போட்டுருவாங்க. நான் ஏதோ ஜாலியாக பேசணும் நண்பரே, ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கம்பெனிக்கு கரெக்டாக ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குது. பக்கமாக போயிட்டுருக்கோம். இந்த டிராஃபிக் பாருங்க, அது அந்த தலை வரைக்கும் ஆகி நின்னது இன்னும் நிற்கிது. இப்போ தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆகிருன்னு நினைக்கிறேன். நம்ம கம்பெனிக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக சொல்லணும்னா 5:36 ஆகுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம போட்டிருக்கோம் வெயில். இந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா இதை தான் பாத்தி கட்டி உப்பு எடுக்கிறது. இந்த பக்கம் இந்த தண்ணி எல்லாமே போது பாருங்கள், ஆற்று தண்ணி, கடல் தண்ணி, இதை அப்படியே பாத்தி கட்டி உப்பு எடுப்பாங்க. போகிற தண்ணி ஃபுல்லாகவே அதுமாதிரி தான் பண்ணுவாங்க. மலையா டோல்கேட் வந்துட்டோம். லோடு இறக்கிறதெல்லாம் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.